சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். சாதிய மத வன்முறைகள் அதிகரிப்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு குமரேசன் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, அது ஏற்புடையவாதமாகவே தான் தோன்றுகிறது பொதுவாக பொதுவெளியில் பார்க்கின்ற பொழுது. அவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்கன்னா, லாரியும் ஒரு டூ வீலரும் மோதிக்கிச்சுன்னா பிரச்சனை லாரி மேலதாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடிய ஒரு சமூகமாக தான் இருக்கிறது அப்படிங்கிற வாதத்தை, அது ஒரு லாஜிக்கான வாதம் தானே, எந்த இடத்துல மறுப்பீங்க? அப்படி பார்த்தா ஒரு தீவிரவாதம், பயங்கரவாதம் அப்படின்னு வார்த்தைகளை பயன்படுத்தினாலே யாருடைய எந்த மக்களுடைய தோற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? என்ன அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குனதுல யாரு, அதுக்கான பின்னணி என்ன, அதெல்லாம் உலகளாவிய பின்னணிலாம் இருக்குல்ல. எனவே அதோட இதை எப்படி இது மட்டும் துண்டிச்சு பார்க்க முடியாது. ஒன்று இயல்பாகவே ஏன்னா சில தனிப்பட்ட காரணங்களுக்காக நடக்கிற மோதல்களுக்கும் ஒரு சாதிய அல்லது மதம் சார்ந்த வன்மத்தோடு நடக்கிற மோதலுக்கான வேறுபாடை புரிந்து கொள்வது ஒன்றும் கடினம் இல்லை. சில பேர் உடனடியாக அதை பயன்படுத்தி கொள்வதற்கு அல்லது வேற உள்நோக்கங்களோடு அதை திசை திருப்ப பார்க்கலாம் தான். ஒரு கேள்வி மட்டும் சொல்லிக்கிறேன், அதோட சேர்த்து பதிவிடுங்க. முனைவர் அவர் ஹாஜாகனி ஒரு மொத்த தொடக்க சுற்றில் ஒரு கருத்து சொன்னார். இந்த ஓராண்டில் அதிகரித்திருப்பதற்கான காரணம் என்பது மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய பாஜக அரசு, அது கொடுத்திருக்கக்கூடிய உத்வேகத்தின் விளைவாக இங்கே ஏராளமான இயக்கங்கள் புதிதாக முளைத்திருக்கின்றன அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறார். ஆனா நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்க, இல்ல இது ரொம்ப நாளாவே இருக்குது, இப்போ ஒன்றும் புதுசா இல்லைங்கிற. அப்ப ரெண்டு முரணா இருக்குல்ல, ரொம்ப நாளாவே இருக்குது. பாஜக வந்து வந்ததுக்கு பிறகுதான் வருங்கிற அவருடைய வாதம் அடிபட்டு போகுதுல்ல. முரணாக பார்க்க வேண்டியதில்லை. இது தமிழகத்தில் ஏற்பட்ட பல்வேறு நிகழ்ச்சி போக்குகள். என்ன சொல்ல போனா தமிழகத்தை மட்டும்தான் இன்னைக்கு பேசுறங்கிறதுனால, தமிழகம் என்பது எப்படி ஒரு பகுத்தறிவு இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் முற்போக்கு சிந்தனையும் சமூக சீர்திருத்த இயக்கம் இவையெல்லாம் வேரூன்றிய ஒரு மண்ணில் ஒரு காலகட்டத்தில் அவையெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு அதிலிருந்து வளர்ந்து வந்த இயக்கங்கள் கூட அதையெல்லாம் மறந்துவிட்டு வரும் அதிகார சண்டையில் மூழ்கி போய் அதெல்லாம் பெரிய வரலாறு இருக்குன்னு வச்சுங்க. அதை இன்னைக்கு மிக எளிதாக சாதிய சக்திகளும் மதவாத சக்திகளும் அறுவடை செய்ய முடிகிறது. ஏன்னா குறைந்தபட்சம் அவர்களுக்கான எதிர்காலத்துக்கு சில விதைகளையாக போட்டு வைக்க முடிகிறது என்கின்ற ஒரு வருத்தத்திற்குரிய வளர்ச்சி போக்கை நான் பார்க்குறேன். அடுத்து நான் இதுக்கு அடிப்படை ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பெரும்பான்மை மதம் சிறுபான்மை மதம் நேரடியாக எடுத்துக்கொள்வோமே, சில பிரச்சனைகள் வருகிற போது அதை உடனடியாக கையில் எடுத்துக்கொண்டு கலவரத்தில் ஈடுபடுகிறார். எல்லா ஜனநாயக ரீதியாக இயங்குகிற அமைப்புகள்லாம் அப்படி செய்யலை. சிறுபான்மை மக்களுக்கான பிரச்சனைகள் வருகிற போது அவர்களுக்கான குரல், அவர்களுக்கான உரிமை என்பது வேறு. ஏன்னா நீங்கள் கூட கேட்டீங்கல்ல, அந்தந்த செக்ஷன் அவங்களுக்கான பாதிக்கப்படுகிற போது மட்டும் போராட்டத்துக்கு வர்றாங்கன்னு சொல்லி, யார் பாதிக்கப்பட்டாலும் போராட்டத்துக்கு வருகிற இயக்கத்தை சேர்ந்தவன் நான். அப்படி இல்லைங்கிறாரு செந்தில். அப்படி இல்லைன்னா இப்ப செந்தில் அதான் கேட்டார். அவருடைய புரிதல் இல்ல, அவர் என்ன கேட்டாருன்னா, சேஷசமுத்திரத்தில் பாதிக்கப்பட்ட காவல்துறையினுடைய அடக்குமுறையால் பாதிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய பெண்கள் குறித்து ஏன் இடதுசாரிகள் பேசவில்லைன்னு அவர் ஒரு கேள்வி வச்சார். இது ஒரு தெளிவாக இது பாதிக்கப்பட்ட இரண்டு தரப்பிலுமே இரண்டு சமூகங்களிலுமே இருக்கிற மரக்கான மரணத்துக்கு ஏன் நீங்கள் உண்மையையும் அனுப்பவில்லை? இல்ல இல்ல, நான் வரேன் டாக்டர் செந்தில். இரண்டு தரப்பிலுமே அடித்தட்டு மக்களாக இருக்கிறவர்கள், உழைக்கிற மக்கள், இரண்டு பேருமே உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள். இவர்களுக்குள்ளே மோதல் வரக்கூடாது, காவல்துறை அதுக்கேற்ப பக்குவமாக அந்த அவர்கள் கையாள வேண்டும் என்னுடைய நிலை. மோதல் வரக்கூடாதுங்கிறது எல்லாருடைய ஆவலும். வருவதற்கான காரணம் என்ன? விவாதத்திலிருந்து இன்னொரு வருவதற்கான காரணம் என்ன, அதைத்தான் சொல்ல வருகிறேன். இப்ப என்னோட விஷயம் இது போன்ற விஷயங்கள் எடுத்துக்கொள்ள, இந்த மதவாதத்தை வச்சு எடுத்துக்கிட்டோம்னா போத் கான்ட்ரிபியூட்ஸ் ஈச் அதர் என்று சொல்வார்கள். ஏன்னா சிறுபான்மை மதம்ங்கிற பேரில் இந்த ஜனநாயக ரீதியாக செயல்படுகின்ற அந்த இயக்கங்களை தவிர்த்து நாங்கள் தான் சிறுபான்மையினருக்காக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ள கூட கிளம்புகின்ற சில பேர் செய்கிற பிரச்சனை, அதன் மூலமாக அவர் வளர்த்து விடுகிற சில விஷயங்கள் பெரும்பான்மை மதத்தின் பேரால் வன்மங்களை தூண்டுகிறவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அவர்கள் செய்கிற விஷயம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்று ஒன்றை ஒன்று ஊட்டி வளர்க்கிற விஷயங்களாக மாறிவிடுகிறது. அடிப்படையில் பரஸ்பரம் எல்லா பக்கங்களிலும் இருக்கக்கூடிய தங்கள் நலன் சார்ந்த சிறு சிறு குழுக்களினால் இது போன்ற நலன் சார்ந்த அதுல வேற ஒரு விஷயம். உதாரணமா ஒரு இடத்துல இப்ப என்ன மாதிரியான வளர்ச்சி போக்கலாம் இருக்குன்னு பாக்குறோம். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதன் அங்கே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதன் மூலமாக மேலே இருக்கிற சில பேருக்கு சமிக்கை கொடுக்குறாங்க. நாங்க தான் இங்க எங்களை தலைமை ஆக்குங்க, எங்களுக்கு இந்த தலைமை பொறுப்பை கொடுங்க. அதுல ஒரு அதிகாரம், எல்லா இடத்துலயும் ஒரு அதிகாரம் ஏதோ இடத்துக்கு கைப்பற்ற வேண்டிய. நான் வரேன் திரு நித்யானந்தன். அடிப்படையில் ஒரு விஷயத்தை நாம் கேள்விக்கு இடைவெளிக்கு முன்பாக அதே நேரத்தில் ஹாஜாக்கனி சொன்ன ஒரு விஷயத்தை நான் வழிமொழிந்துதான் ஆகணும். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அங்காங்கே அடங்கி கிடந்த அல்லது அவ்வப்போது மட்டும் தலைவிக்கு கொண்டிருந்தவர்கள் ஒரு புதிய ஊக்கம் பெற்றவர்களால் தங்களை தட்டி கேட்க யாரும் இல்லை, அல்லது அப்படியே செய்தாலும் கூட தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அது நீங்க சொல்ற வாதம் சரி என்றால் மத ரீதியிலான தாக்குதலுக்கு அது காரணம் ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட தொடர்ச்சியாக இருக்கு. நான் பேசுறேன் அப்படி எடுத்துக்கிட்டா கூட சாதிய ரீதியிலான மோதல்களும் அதிகரிக்க வேண்டிய காரணத்தில் பாஜக எங்க வருது? சாதிய மோதல்களை நீங்க மதவாத மோதல்கள் பிரித்து பார்க்க முடியாது. தமிழ் ஏன்னா நான் சொல்லிக்கிறேன், மத இந்தியாவை
பொறுத்த வரைக்கும் மதம் என்பது சாதி சார்ந்தது தான். சாதியை காப்பாற்றுறதுக்கு தான் இங்கே மதம் கட்டப்பட்டதை தவிர மதத்தை காப்பாற்றுறதுக்காக இங்கே சாதி வரல. ஒன்று இது வந்து வரலாறு சார்ந்த ஒரு விஷயம். ஆகவே திரும்ப திரும்ப அது கட்டப்படுகிறது. சேஷ சமுத்திரத்தில் ஒரே குறிப்பிட்ட மதத்திற்கு சேர்ந்த 2 பிரிவினருக்குடைய தானே சண்டை வருது. அப்போ இதுல பிஜேபி அவனுடைய ஆதிக்கம், அவர்கள் வளர்ந்ததால் தான் மதவாத சக்தியில் வளர்ந்து விட்டார்கள்ங்கிற வாதம்லாம் இங்க அடிபட்டு போதில்லைங்க. ஒரே மதம் தானே, ஒரே மதம் தான். ஆனா நீங்க சொன்ன அது அந்த கிராமத்துல அந்த தலித் மக்கள் இந்து மத கடவுளை தானே வணங்குறாங்க. அந்த இந்து மத கடவுளுக்காக தான் தேர் இழுக்கிறாங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். யார் அதைத்தான் நான் கேட்கிறேன். அமைப்புல ஏன் அங்குள்ள போகல? அப்ப அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த அமைப்புகள் ஏன் அங்கே உள்ளே போகவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். எல்லா மேடைகளிலும் வைக்கப்படக்கூடிய கேள்வி இதுவாக தான் இருக்குது. இது ஒன்றும் புதிய கேள்வி ஒன்றும் இல்லை, ரொம்ப யோசிச்செல்லாம் கேட்கக்கூடிய கேள்விலாம் இல்லை. நானே பல மேடைகளில் கேட்டேன். இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய இடங்களில், ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்துக்களாக இருக்கக்கூடிய இடங்களில், அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகள் பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் இந்து அமைப்புகளினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லா மேடைகளிலும் வைக்கிறோம். எந்த மேடையிலுமே அதுக்கு சரியான பதில் கிடைக்கல. நியாயமான உணர்வு, நியாயமான கேள்வி, அதை நான் மறுக்கலை. ஆனால் ஒரு அடிப்படை விஷயத்தை இங்கே வாதம் வைக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். இந்துக்களை ஒன்றிணைப்பதன் மூலமாக, ஜாதி பிளவுகள் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்துக்களாக இருப்பதன் மூலமாக, இப்பொழுது ஆஜாக்கினி அவர்கள் சொன்னார்களே, உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இந்துக்களை மொத்தத்தையும் ஒன்றிணைத்து இத்தனை வாக்குகளை பெற்று இத்தனை இடங்களை பிடித்தார்கள் பாராளுமன்றத்திலே என்று சொன்னார்களே, அது உண்மையானால் இங்கே இப்படி ஜாதி ரீதியாக பிரிந்திருப்பவர்களை ஆதரிப்பவர்கள் யாராக இருக்க முடியும்? அந்த வாக்குகளை பெற்று இடங்களை பெற வேண்டும் என்று முயற்சிக்கின்ற பாரதிய ஜனதா இருக்குமானால் நிச்சயமாக இந்த பிளவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கான வேலைகளை செய்வார்கள், இந்து ஒற்றுமை வேலைகளை அவர்கள் செய்வார்கள். ஏனென்றால் அதன் மூலமாக பாராளுமன்றத்திலே அதிக இடங்களை பெறலாம், சட்டமன்றத்திலே அதிக இடங்கள் பெறலாம் என்று சொல்லி. எனவே ஜாதி சண்டைகளிலே RSS இந்து இயக்கங்களை உட்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத. நான் ஒரு விஷயம் தெளிவாயிருது, எங்களுக்கு மத ரீதியாக ஒன்றுபடுத்தினால் பலம் கிடைக்கும் என்கிற பட்சத்தில் அந்த வாதம் சரியானால், அந்த வாதம் சரியானால் அப்படின்னு சொல்லுகிறீர்கள். உத்தரப்பிரதேசத்தில் பெருவாரியான வெற்றி கிடைப்பதற்கு அதுதான் காரணம் என்ற வாதத்தை நீங்க முதல்ல ஏத்துக்கிறீங்களா? இருக்கலாம், ரைட். அப்படின்னா அதையே தமிழ்நாட்டிலும் செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் தான் பாஜக இருக்கும். இயல்பாகவே அப்படி இருக்கின்ற பொழுது இயல்பாகவே அப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் சாதிகளுக்குள், இந்துக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சாதிகளுக்குள் வன்மத்தை தூண்ட பாஜக நினைக்காதுங்கிற வாதம் சரி, முடியாது. ஆனால் மத ரீதியாக முயற்சிக்கலாம்ல. மதத்துக்கு பிறகு வருகிறேன். ஜாதி கலவரத்தை பற்றி மத ரீதி, அதற்கான பதில் குமரேசன் அவர்கள் சொன்னார்கள். குமரேசன் அவர்களுடைய பதிலைத்தான் நான் சொல்லுகிறேன். இதுவரை ஆண்டு கொண்டிருந்த 67 ஆண்டுகள் வாஜ்பாய் ஆட்சியை தவிர்த்து என்று கூட சொல்லலாம். மோடி கூட சொல்ல, நீங்க மட்டும் தான் கரெக்டா சொல்லிட்டீங்க. 65 ஆண்டுகள் காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் அனைத்துமே சிறுபான்மையினரை வாக்கு வங்கிகளாக மட்டுமே தான் பார்த்தாங்க. அது கேள்வி அதுல செய்யல. நீங்க கடந்த கேள்விக்கு இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இல்ல கேள்வி உள்வாங்க. கடந்த கேள்விக்கு ரொம்ப எக்ஸாக்ட்டா சரியான பதில் சொல்லிட்டீங்க. இல்ல கடந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்க. இந்த கேள்விக்கும் கூட எனக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்லுங்க. எனக்கு புரியுற மாதிரி திருக்குறள் மாதிரி ரெண்டு வரல. என்னோட கேள்வி என்பது மத சாதி ரீதியாக பிரிக்க வேண்டும் என்று பாஜக நினைக்காது. ஏன்னா மத ரீதியாக ஒன்றுபடுத்தினால தான் அவருடைய வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்ற இவர்கள் வாதம் உண்மையெனில் அதை தான் முயற்சிப்பார்கள் அப்படிங்கிறீங்க. அதுதான் கேக்குறேன். அப்படி என்றால் மத ரீதியாக பிளவுபடுத்த முயற்சின்னு தானே அர்த்தம். அது பிராக்டிகலா அல்ல, மத ரீதியாக பிளவுபடுத்துவது. இந்துக்கள் என்று ஒரு பக்கம் சேர்ந்தாலே இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம், கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் தனியா பிரிக்கிறாங்க சார் அர்த்தம். பேசுறீங்களே, எப்படி சிறுபான்மை சமுதாயத்தை வாக்கு வங்கிகளாக பிரித்து வைத்திருக்கிறார்களோ அதனை சீர் செய்வதற்காக பெரும்பான்மை சமூகத்தை ஒரு வாக்கு வங்கியாக கிடையாது. பெரும்பான்மை சமுதாயம் கையை கட்டிக்கொண்டு ஆட்சியாளர்களுக்கு பயந்து கொண்டிருந்தார்கள். பெரும்பான்மை சமூகம்ங்கிறதுல யாரா வராங்க? அது மூலம் சொல்லிடுங்க. எல்லா இந்துக்கள் அனைவரும் யார்? இந்துக்கள் அனைவருங்கிறதுல யார்? எல்லாருமே. இன்றைக்கு சேஷ சமுத்திரத்தில் தீக்கிரையாக்கப்பட்ட இந்துக்களும் உண்டான்னு கேக்குறேன். எல்லாரும் உண்டு. இல்ல அவங்க தான், அவங்க வீடே தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க எப்படி அவங்க பெரும்பான்மைன்னு சொல்லுவீங்க? பெரும்பான்மையான இந்துக்கள் அனைவருமே கேள்வி கேட்க முடியாத இருக்க சூழ்நிலை இன்றைக்கு கேள்வி கேட்க தொடங்கி இருப்பதன் காரணமாக மதக்கலவரங்கள். இல்ல சார், அதிலும் எல்லாரும் அல்ல. இல்ல சார், நான் என்னுடைய கேள்வி பெரும்பான்மை அப்படிங்கிற லிஸ்டுக்குள்ள சேஷ சமுத்திரத்தில் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டதே அந்த சமூகமும் வருகிறதான்னு கேக்குறேன். நிச்சயமாக அவங்க கேள்வி இப்பவும் கேட்க முடியாம தானே இருக்காங்க. கேட்பார்கள். அதைத்தான் நான் சொல்றேன். ஓகே, பாருங்க. அதாவது ஐயா ஒன்று சொன்னார், இந்து அடையாளத்தை, இந்து வாக்கு வங்கியை உருவாக்கி நாங்கள் அதிகமான இடங்களை வெல்கிறோம் என்பதை அவர் அறியாமல் ஒத்துக்கொண்டார். ஒன்று சொல்கின்றேன், இந்து என்ற அடிப்படையில் ஒரு சமூகம் ஒன்றுபட முடியுமா என்பதற்கு அவருடைய குருஜி கோல்வால்கரே பதில் சொல்கின்றார். ஹெட்கே அவருடைய நூலிலே பதில் இருக்கின்றது. இந்து அடையாளம் எப்படி உருவாகின்றது என்று சொன்னால்,
கிறிஸ்தவர்களை, முஸ்லிம்களை, மிலேச்சர்களை எதிரிகளாக கருதுவதன் மூலம் ஒரு அடையாளம் உருவாகின்றது. மற்றபடி இந்த அடையாளத்தை உருவாக்குவதற்கு இவர்களுக்கு ஒரு பொது எதிரி தேவை. ஒருவனை எதிரியாக காட்டி மட்டும்தான் இந்த அடையாளத்தை உருவாக்க முடியும். அவரு சொல்றாரு, நீங்க உங்க வாதம் சரி என்று எடுத்துக்கொண்டால் கூட சாதி சண்டைகளை ஊக்குவிக்க வேண்டிய தேவை பேசவில்லை. நான் ஒன்றை இங்கே தெளிவாக, இதுவரை ஓடிக்கொண்டிருக்கின்ற அனைத்து இரத்த ஆறுகளுக்கும் காரணம் யார் என்றால் சாதியை கண்டுபிடித்திருக்கின்ற சமூக குற்றவாளிகள். கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ சாதியை கண்டுபிடிக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த சாதியை கண்டுபிடித்து காப்பாற்றி வைத்திருப்பதன் மூலம் மக்களை கூறுகளாக பிரிவுபடுத்தி வாக்கு வங்கி அறுவடையை நீங்கள் செய்கிறீர்கள். அரசியலாக நான் சொல்கிறேன், நான் ஆதாரம் சொல்கின்றேன். கிறிஸ்தவத்துக்குள்ளும் ஜாதி இருக்கிறது. சரியா? இல்ல எனக்கு தெரிஞ்சு இருக்கட்டும், நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு நெல்லை மாவட்டத்தில் ஒரு பகுதியில் கிறிஸ்தவத்தில் இருந்த சாதிய பிரச்சனைகளின் காரணமாக மீண்டும் இந்துக்களாக மதம் மாறிய வரலாறு எல்லாம் இருக்கிறது. என்னுடைய பதிலை சரியாக உள்வாங்குங்கள். கண்டுபிடித்தவர்களை ஆர்ஜினை கேட்கிறேன். அதில் நான் பதில் சொல்லி முடிக்கிறேன். இங்கே தோழர் சொன்னாங்க, ஒரு மோதல் என்று சொன்னால் உடனே பெரும்பான்மையினரை தவறாக கருதி கொள்ளக்கூடிய பிரிஜுடிஸ் முன்முடிவு இருக்கின்றது சொன்னார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கோவையில் 2 சம்பவங்கள் நடந்தன. ஒன்று கலவரம், இன்னொன்று குண்டுவெடிப்பு. குண்டுவெடிப்புக்கு வழக்கு நடந்து குற்றவாளிகள் சொல்லப்பட்டு அப்பாவிகள் விடுவிக்கப்பட்டு நடந்து விட்டது. அதற்கு முன்பு ஒரு கலவரம் நடந்தது. அதற்கு யாராவது ஒருவராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? இங்கே இதான் நீதி இல்லாத ஒரு சமூகத்தில் அமைதி இந்த சுற்றுல வன்னி அவருடைய கருத்தை பதிவு பண்ணவே போடுகின்ற சாதியை கண்டுபிடித்த சமூக குற்றவாளிகள். As the older dried branches fall off a growing tree, to give place to the new society should shall caste vyavastha to give place to a new necessary one and the natural process of development. எனக்கு உங்க அளவுக்கு ஆங்கில புலமை கிடையாது, நீங்க தமிழ்ல சொல்லுங்க. இல்ல எனக்கு உங்க அளவுக்கு ஆங்கில புலமை கிடையாது, நீங்க தமிழ்ல சொல்லுங்க. நான் கேக்குறேன், வளர்கின்ற ஒரு சேமகரமானது என்று சொன்னவரை நீங்கள் கண்டித்தது உண்டா? வளர்கின்ற ஒரு மரம் தன்னுடைய பழைய கிளைகளும் இலைகளும் எப்படி தள்ளி தவிர்த்து திருவண்ணி நம்ம நிறைய போய் நெருங்கிட்டு இருக்கோம். குருஜி கோல்வால்கர்